பொருளாதாரத்தில் கொஞ்சம் திடீர் செலவுகள் வந்து போகும். அதை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் படுத்தலாம். தேவையில்லாமல் கடை வாங்கி குடும்பத்தில் செலவு பண்ணி கடன் தொல்லையில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு வந்து அதிகப்படியான இந்த மாதம் கடை வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். கூடுமான அளவில் அதை தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, கையில் காசு நிற்கவில்லையே, எங்கே வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல, வருத்தம் தெரிய மாட்டேங்குது, போகவும் தெரிய மாட்டேங்குது, அப்படி தான் வருத்தப்பட்டிருப்பீங்களா? இந்த மாதம் அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதம் கடைசியில் போக போக சரியாகிவிடும். மிக சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாள் போக முடியாமல் ஏதாவது கோயிலுக்கு நீங்கள் வேண்டிகிட்டு இருந்தீங்களாக போக முடியல அது இந்த மாதம் நிறைவேறும். ஆன்மீக பயணம் சிறப்பாக அமையும், லாபகரமாகவும். லக்ஸுரி ட்ராவல்ஸ், ஏசி காரு, ஏசி பஸ் இப்படி போவீங்க, அதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. தந்தையால் இது அதாவது பூர்வ புண்ணிய உங்களை முன்னோர்கள் செய்த அந்த புண்ணியங்கள் உங்களை வந்து இந்த மாதத்தில் சேரும். அதனால் சில தடைகள் விலகும். நாள்பட்ட இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. திருமணம் அதாவது தடைகள் விலகிட்ட போது திருமணம் நடக்கவில்லை என்று அதுக்கு சாதகமாக இருக்கிறது. ராகு பகவான் தவறான தொழிலில் இல்லீகலாக வருமானத்தை அள்ளி கொடுப்பார். பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கற்பனைகள் ஆசைகள் விதவிதமாக கொடுப்பார், அதிலும் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். ராசி 10ல் சுக்கிரன் இருப்பது, உச்சமற்ற சுக்கிரன் இருப்பது, ராகும் சுக்கிரனும் இருப்பது அளவு மீறிய பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக நல்ல குணம் படைத்தவர்கள், நகைச்சுவையாக பேசும் குணம் கொண்ட நீங்கள், யாருக்கும் துரோகம் செய்யாத நீங்கள், எப்பொழுதும் உங்கள் கூட எப்படியும் 2 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவர்கள் அந்த மாதிரி நண்பர்களை வைத்து கொண்டு இருக்கும் நீங்கள். அனைத்தும் சிறப்பாக அமையும். தமிழ் மாத பலன் வரிசையில் கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன்களை பாருங்கள், விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் 6க்கும் 11க்கும் உடையவர். அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு, வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிக்கலை காட்டும். இளமையில் இருப்பவருக்கு கொஞ்சம் தைரியமான துணிச்சலை கொடுக்கும். மத்திய வயசில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத மற்ற ஆளுங்களோட கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் நடக்க மாரி சூழ்நிலை வரும். ஸோ அதனால் இதை பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு செவ்வாய் பகவான் தலைமையில் உட்கார்ந்து இருப்பது அளவுக்கு மீறிய கோபத்தை கொடுப்பார். அதிலிருந்து நீங்கள் அதனால் வந்து மற்றவர்களிடத்தில் ஒரு கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 2ஆம் தேதி பிறகு இடம் மாறி வருகிறார். அப்பொழுதும் குடும்பத்தில் வரும்போது குடும்பத்திலிருந்து உட்காருகிறார். அப்பொழுதும் உங்களுக்கு குடும்பத்திலும் தேவையில்லாமல் ஏட்டுக்கு போட்டி, கணவன் மனைவி உள்ள வாக்குவாதங்கள், அப்பா அம்மா கூடிய வாக்குவாதங்கள், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள், இதெல்லாம் வந்து நடக்கும். இப்போது இந்த மாதம் ஒரு 10-15 தேதி பிறகு. ஆகவே கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் ஒரு சாதகமாக அமைய வாய்ப்பில்லை. ஒரு வாக்குவாதங்கள் நிறைந்த இந்த மாதமாகவே இந்த மாதம் காணப்படுகிறது. அதனால் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி அளவாக பேசுங்கள், வேறு ஒன்றும் வேண்டாம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் திடீர் செலவுகள் வந்து போகும். அதை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் படுத்தலாம். தேவையில்லாமல் கடை வாங்கி குடும்பத்தில் செலவு பண்ணி கடன் தொல்லையில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு வந்து அதிகப்படியான இந்த மாதம் கடை வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். கூடுமான அளவில் அதை தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, கையில் காசு நிற்கவில்லையே, எங்கே வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல, வருத்தம் தெரிய மாட்டேங்குது, போகவும் தெரிய மாட்டேங்குது, அப்படி தான் வருத்தப்பட்டிருப்பீங்களா? இந்த மாதம் அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதம் கடைசியில் போக போக சரியாகிவிடும். உங்கள் ராசிக்கு 4ல் கேது பகவான் இருப்பது, இடம் சம்மந்தப்பட்ட இடத்தில் ஏதாவது புது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. இடத்துலையும் சரி, வீடு கட்டிக்கிற இடத்துலையும் சரி, ஒரு பிளாட் வாங்கியிருந்தாலும் அங்கேயும் சரி, இல்லை நிலத்திலும் சரி, அதாவது சின்ன மன கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. இடத்தால் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீண்ட நாள் விற்க முடியல, இந்த வருத்தப்பட்டு இருந்தால் நிலம் சொத்து ஏதாவது இருந்தாலும்
தடைப்பட்டு போகுதுன்றவர்களுக்கும் இந்த மாதமும் அது அப்படியே நீடிக்கும். இந்த மாதம் அப்படியே அதுவும் நீடிக்கும். இந்த மாதத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ வண்டி வாங்கின யோகத்திலோ அவ்வளோ ஆதாயம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காமல் போக வாய்ப்பும் இருக்கிறது. இது கோச்சார பலனே. 100க்கு 10 பேருக்கு நடக்கும். மீது நடக்கார்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் நான்கு கூடிய தசை புத்தி நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாங்குவீங்க. யோகமெல்லாம் இருக்குது. கார் வாங்குகிற யோகம் இருக்கிறது, நிலம் வாங்கும் யோகம் இருக்கிறது. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக அதில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. தாய் வழியில் உங்களுக்கும் தாய்க்கு இருந்த ஒரு மன கஷ்டங்கள் அது இந்த மாதமும் நீடிக்கிறது. இந்த மாதம் கடைசியில் தான் கொஞ்சம் மாறும் உங்களுக்கு. ஆகவே உங்களுடைய தாய் உறவும் பிள்ளைகள் இந்த உறவும் போக தான் சரியாகும். அதனால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக கோச்சார ரீதியாக இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் வண்டி வாகன சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சாதகம் குறைவாகத்தான் இருக்கிறது. உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால் அது மிக சிறப்பாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 9ல் சனி பகவான் ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறது. அதனால் ஆன்மீக பயணம் மிக சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாள் போக முடியாமல் ஏதாவது கோயிலுக்கு நீங்கள் வேண்டிட்டு இருந்தீங்களாக போக முடியல அது இந்த மாதம் நிறைவேறும். ஆன்மீக பயணம் சிறப்பாக அமையும், லாபகரமாகவும். லக்ஸுரி டிராவல்ஸ், ஏசி காரு, ஏசி பஸ் இப்படி போவீங்க, அதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. தந்தையால் அதாவது பூர்வ புண்ணிய உங்களை முன்னோர்கள் செய்த அந்த புண்ணியங்கள் உங்களை இந்த மாதத்தில் சேரும். அதனால் சில தடைகள் விலகும். நாள்பட்ட இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. திருமணம் அதாவது தடைகள் விலகிட்ட போது திருமணம் நடக்கவில்லை என்று அதுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ உங்கள் ராசிநாதர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெண் அமையும். அதே மாதிரி பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ளை, அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக அமையும். அதனால் திருமண பந்தம் நிச்சயிக்கப்படும். இந்த மாதத்தில் சுபகாரியம் நடக்கும். வீடு கிரகவாசம் பண்ணலாம், இடம் வாங்குறவங்க இடம் வாங்கலாம். ஒரு காது குத்துற ஃபங்க்ஷன் இல்லை அடிக்கடி நிறைய சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அல்ல சுபகாரியம் மனத்தில் சுபகாரியம் நிறைய இந்த மாதத்தில் இருக்கிறது. உங்கள் ராசி சனி பகவான் 30ஆம் தேதி பிறகு மீனராசி இடம் பெயர்கிறார், 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்பொழுது இன்னும் தொழிலில் இருந்த தடைகள்லாம் விலகி இந்த மாதம் 10ஆம் தேதி பிறகு 13ஆம் தேதி பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விட பல மடங்கு, 1க்கு 5 மடங்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் பெருகும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸ் செய்பவர்களுக்கும், துணி கடை, நகைக்கடை, ஏற்றுமதி இறக்குமதி செயல் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்களுக்கு, புரோக்கர் கை மாற்றி விடுறீங்களா இந்த கை அது இப்படி அனைத்து தொழில்களும் இந்த மாதம் 15 தேதிக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக அமையும். தொழிலில் தடைப்பட்டு நிற்கிற அந்த பண வரவெல்லாம் கண்டிப்பாக வந்துவிடும். ஒரு புதிய பிரான்ச்சு கடைகள் ஓப்பன் பண்ணலாம். தொழிலாளர் இருந்து முதலாளி ஆகணும்னு யோசனை பண்ணிட்டு கூட இந்த மாதம் கண்டிப்பாக அது நடக்கும். சாதிக்க முடியாத சில விஷயங்களை இந்த மாதம் சாதிப்பீர்கள். நல்ல பெயர் கண்டி சேரும். உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் என்ன அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் பிளான் இருந்தாக்கா ஃப்யூச்சர் பிளான் அது நடைபெற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ல் ராகு இருக்கிறார். தொழிலில் அதாவது தவறான தொழில் மூலமாக நிறைய வருமானத்தை கொடுப்பார். ராகு பகவான் தவறான தொழிலில் இல்லீகலாக வருமானத்தை அள்ளி கொடுப்பார். பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கற்பனைகள், ஆசைகள் விதவிதமாக கொடுப்பார். அதிலும் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். ராசி 10ல் சுக்கிரன் இருப்பது, உச்சமற்ற சுக்கிரன் இருப்பது, ராகும் சுக்கிரனும் இருப்பது அளவு மீறிய பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களாக ஒரு பெரிய யோகம் அடிக்கப் போகிறது. மனைவியாக இருக்கலாம்,
அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பெண் யார் வேணாலும் இருக்கலாம். உங்களால் ஒரு பெரிய ஒரு யோகம் அடைக்கப் போகிறது. நகை வாங்கும் யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. பேங்க்கு வேலை ட்ரை பண்ணுறவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி பேங்க்கில் வேலைக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். கல்வித்துறையிலும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் மூலியம் தாய்மாமன் மூலியம் அருமையான லாபம் வெற்றிகரமாக இருக்கிறது. 10 தனி பகவான் வருவது, அதாவது இந்த மாதத்தில் 15ஆம் தேதி பிறகு 5 கிரகங்கள் சேர்க்கை 10 சேருவது ரொம்ப ரொம்ப லாபமே. கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் சிறப்பாக இருக்கிறது. மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கலாமா? கண்டிப்பாக செய்யலாம். மனைவி பேரில் இடம் வாங்கலாமா? கண்டிப்பாக செய்யலாம். மனைவி பேரில் ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்களா? கண்டிப்பாக செய்யலாம். 10ல் 5 கிரகம் கூட்டு சேர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப யோகமே. இது ஒரு பெரிய பாக்கியமே என்று சொல்லலாம். அதனால் இந்த முறை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்திகள், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. வெளிநாட்டு யோகம் மிக அமோகமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து வர வேண்டியது பணம் வர இருந்தால் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, கலைத்துறை மீடியா இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய உற்சாகமும் மேம்படும். சிறப்பாக ஆதாயம் இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் நிறைய அவார்டு வாங்கிட்டு வருவீங்க, மெடல் வாங்கிட்டு வருவீங்க. கலைத்துறைகளுக்கும் சீலிங் அவார்டு கிடைக்கும். ஒரு யூடியூப் சேனல் நடத்துபவர்களை 1க்கு 2 ஓப்பன் பண்ணுவீங்க. ஒரு கேமராமேன், எடிட்டிங் மேன், கதை எழுதுபவர்கள், பாடல் எழுதுபவர்கள், அனைத்து துறையில் இருப்பவர்களும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. எப்படி எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. எதிர்பாராத நல்ல செய்திகளும் உங்களுக்கு வரப்போகுது. ஆகவே உங்களுக்கு இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக நல்ல குணம் படைத்தவர்கள், நகைச்சுவையாக பேசும் குணம் கொண்ட நீங்கள், யாருக்கும் துரோகம் செய்யாத நீங்கள், எப்பொழுதும் உங்கள் கூட எப்படியும் 2 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவர்கள் அந்த மாதிரி நண்பர்களை வைத்து கொண்டு இருக்கும் நீங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும். ஆகவே உங்களுடைய குலதெய்வ அருளால் ஒரு முறை சென்று வாருங்கள். கண்டிப்பாக குலதெய்வ அருளால் நலமுடனும் வளமுடனும் வாழ்க. நன்றி, வணக்கம்.